Hello children. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Mathematics Olympiad workbookல உள்ள problems பார்க்க போறோம். என்ன class அப்படினா class 3 chapter 5 length, weight, capacity, time and temperature. Okay? இன்னைக்கு நம்ம பார்க்க போற section வந்து achiever section. இதுக்கு முன்னாடி இந்த chapterல 25 problems பார்த்திருக்கோம். ஓகேவா? First 10 problems பார்த்த வீடியோல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதல பாத்துக்கங்க. ஓகே? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா achiever section. Question number 26. The weight of a big metal ball is 45 kg. What is the weight of a small metal ball? Okay? ஒரு weighing machine கொடுத்திருக்காங்க. அந்த weighing machineல பாருங்க two sidesum balls இருக்கு. இந்த yellow கலர்ல இருக்கிற ball வந்து என்னன்னா small metal balls. இங்க வந்து blue கலர்ல இருக்கிறது big metal ball. Okay? So இப்போ இந்த weighing machineல two sidesum balls கொடுத்திருக்காங்க. அது two sidesum உள்ள weight வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. big metal ball தான் blue கலர்ல இருக்கிறது தான் big metal ball. அதோட weight என்னன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. small metal balls ஓட weights வந்து கொடுக்கல. ஓகேவா? क्वेश्चन நம்மள என்ன கேட்டிருக்காங்க? weight of a small metal ball. small metal ball ஓட weight என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா big metal ballக்கு weight என்னன்னு கொடுத்திருக்காங்கல்ல அதை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேவா? சோ இப்போ இந்த weighing machineல என்ன இருக்கு? two sides எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. two sides எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்போ அத நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இப்ப எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ क्वेश्चन தெரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா small metal balls எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை இருக்கு? லெஃப்ட் சைடு 10 small balls இருக்கு. ஓகேவா? 10 small balls which is equal to weighing machine வந்து ஈக்குவலா தான இருக்கு. இந்த பக்கம் பாருங்க small balls எத்தனை இருக்கு? 1 2 3 4. 4 small balls இருக்கு. பிளஸ் அப்புறம் எப்படி இருக்கு? big metal balls வந்து 45 kg plus 45 kg. ஓகேவா? இப்படி இருக்கு. two sides எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? small metal ball ஓட weight என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா small metal ball எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ small balls எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். 10 small balls. இங்க என்ன இருக்கு? 4 small balls இருக்கு. இந்த 4 small balls என்ன பண்றோம் அப்படினா இப்போ இங்க ரைட் சைடு எடுத்துட்டு வரோம். ஓகேவா? சோ இங்க வந்து பிளஸ் சிம்பல்ல இருக்கு. ரைட் சைடு வரும்போது அது எப்படி வரும்னா மைனஸா கன்வர்ட் ஆயிடும். அப்ப 10 small ball minus 4 small balls. ஓகேவா? which is equal to 45 kg plus 45 kg. இந்த 45 kg ன்றது என்னது? 45 kg ன்றது big metal ball. big metal ball. big metal ball. ஓகேவா? சோ இப்போ 10 small balls minus 4 small balls subtract பண்ணா என்ன வரும்? 6 small balls which is equal to இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 90 kg. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா ஒரு small ball ஓட weight என்ன அப்படிங்கறதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகே? அப்ப 6 small ball is equal to 90 kg. அப்ப நமக்கு 1 small ball வேணும் அப்படினா 6 இங்க எந்த மீனிங்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்? 1 into 6 6 தான். ஓகேவா? small ball is equal to 90 kg. ஓகே? நம்ம அப்ப 1 small ball லோட weight தெரியணும்னா 6 என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 6 இங்க வந்து டிவிஷன்ல எடுத்துட்டு வரணும். ரைட் சைடு எடுத்துட்டு வரணும். ஓகேவா? இங்க லெஃப்ட் சைடு இருக்குது ரைட் சைடு வரும். அப்ப இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இங்க வரும்போது எப்படி வந்துரும்? டிவிஷன்ல வந்துரும் ரைட் சைடு வரும்போது. அப்ப 1 small ball is equal to 90 kg divided by 6. ஓகேவா? அப்ப இது 6 கேன்சல் பண்ணா நீங்க என்ன பண்ணுங்க? 90 divided by 6 இப்படி சால்வ் பண்ணி பாருங்க. இந்த டிவிஷன் மெத்தட் நான் இது உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். 1 6 are 6. ஃபர்ஸ்ட் 6 ஓட 9 வந்து எப்படி இருக்கு? பிக்கர் நம்பரா இருக்கு. அப்ப 9 மட்டும் கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6. பேலன்ஸ் என்ன? 3. அப்ப 3 பேலன்ஸ்னா இந்த 0க்கு முன்னாடி போட்டா 30. அப்ப 30 னா என்னது? 5 6 are என்னது? 30.
அப்போ எத்தனை வருது நமக்கு 15 kg. அப்போ ஒன் ஸ்மால் பாலோட வெயிட்டு நமக்கு என்ன வருது 15 kg. ஓகேவா, புரியுதா? இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன் ஸ்மால் பாலோட வெயிட்டு 15 kgனா இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 10 ஸ்மால் பால், ஒன் ஸ்மால் பால் வந்து எத்தனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 15 kg. அப்போ 10 ஸ்மால் பால் இன்ட்டு 15 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது 150. லெஃப்ட் சைடு வந்து 150 ஆன்சர் வருது. இங்கே ரைட் சைடு பாருங்கள் 4 ஸ்மால் பால், ஒன் ஸ்மால் பால் வந்து 15 kg அப்படின்னா 4 ஸ்மால் பால் எவ்வளோ வரும்? 2 ஸ்மால் பால் வந்து 30. அப்போ 4 வந்து வெரி குட். அப்போ எவ்வளோ வரும் 60. இது 60 kg ப்ளஸ் 45 kg ப்ளஸ் 45 kg. இப்போ 45 90 ப்ளஸ் 60 என்னது 150 kg. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வெயிங் மிஷினில். 2 பால்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிக் பால் ஸ்மால் பால்ஸ் வெயிட் வந்து மிக்ஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறது எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 150 kg வருது. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ ஒன் ஸ்மால் மெட்டல் பாலோட வெயிட் என்ன 15 kg. ஓகே, next question number 27. At 11 a.m. Akshay boarded a train from town X. The train took 2 hours 45 minutes to reach town Y. The train took another 2 hours 15 minutes to travel from town Y to town Z. Akshay finally reached to town W at 6:55 p.m. How long did he take to travel from town Z to town W? ஸோ இப்போ அக்ஷய்ன்றவன் எந்தெந்த டவுன்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ பார்க்கலாம், இதுலேயே பார்க்கலாம்ல. அக்ஷய் வந்து என்ன பண்ணுறான், போர்டட் எ ட்ரெயினில் ஏறுறான். எப்போ ஏறுறான்? ஃப்ரம் டவுன் எக்ஸ், இந்த டவுன் எக்ஸில் வந்து ஏறுறான். ஓகேவா, The train took 2 hours 45 minutes to reach town Y. இந்த எக்ஸ்லேருந்து ஒய்யை ரீச் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ன்ற டவுன்லேருந்து ஒய்ன்ற டவுனை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதான் 2 hours 45 minutes. ஓகே, again the train took another 2 hours 15 minutes to travel from town Y to town Z. town Yலேருந்து town Z ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது 2 hours 15 minutes. Okay, 2 hours 15 minutes to travel from town Y to town Z. அடுத்து அக்ஷய் ஃபைனலி ரீச்டு டு டவுன் W. அதாவது டவுன் இசட்லேருந்து டவுன் W எப்போ ரீச் ஆனானா, டவுன் W அவன் ரீச் ஆகும்போது டைம் வந்து 6:55 p.m. ஓகேவா, டவுன் Wக்கு 6:55 p.m.க்கு ரீச் ஆகிருக்கான். அப்படின்னா how long did he take to travel from town Z, டவுன் இசட்லேருந்து டவுன் Wக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அக்ஷய் வந்து போர்டட் எ ட்ரெயின் ஃப்ரம் டவுன் எக்ஸ், டவுன் எக்ஸில் அவன் ஏறும்போது மணி என்னன்னு கொடுத்துருக்காங்க 11 a.m. ஓகேவா, அவன் ட்ரெயினில் ஏறும்போது 11 a.m., ட்ரெயினை விட்டு இறங்கும்போது 6:55 p.m. ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். டோட்டல் ட்ராவல் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எவ்வளோ தூரம் போயிருக்கான், ஒய்லேருந்து இசட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிட்டு டோட்டல் ஹவர்ஸ்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு அவன் டவுன் இசட்லேருந்து டவுன் Wக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன் எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், டவுன் இசட்டில் இறங்கிட்டான். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது 11 a.m. ஸோ அடுத்து இங்கே வந்து எப்படி இருக்குது 6:55 p.m. இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் 11 a.m.லேருந்து 12 p.m.க்கு ஃபஸ்ட்டு மாறும். இந்த கேப் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 hour. அடுத்து 12 p.m.லேருந்து என்ன 6:55 p.m.னு இருக்குது. நம்மளோட ஈஸி கன்வர்ஷனுக்காக என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு 6 p.m. போட்டுக்காங்க. அப்போ 12 p.m.லேருந்து 6 p.m. எவ்வளோ நேரம் வருது அப்படின்னா 6 hours. ஓகேவா, அடுத்து 6லேருந்து
எவ்வளோ நேரம் 6:55 பிஎம்க்கு தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் டவுன் டபிள்யூவை ரீச் ஆகியிருக்கான். ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் என்ன 55 minutes. ஸோ அப்போ டோட்டல் ஹவர்ஸாக அவன் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா இது ஒரு 1 hour, இது 6 hours, இது 55 minutes. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ வருது டோட்டல் ஹவர்ஸ். ஸோ 1 + 6 7 hours 55 minutes. ஓகேவா, டோட்டல் ஹவர்ஸ் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க நமக்கு க்ளூஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எக்ஸ் டு ஒய். ஸோ எக்ஸ்ன்ற டவுன்லேருந்து ஒய்ன்ற டவுனுக்கு ட்ராவல் பண்ண டைம் டியூரேஷன் என்ன 2 hours 45 minutes. 2 hours 45 minutes. 2 hours 45 minutes. அடுத்து ஒய்லேருந்து இசட்ன்ற டவுனுக்கு ட்ராவல் பண்ண டைம் டியூரேஷன் வந்து 2 hours 15 minutes. y to z வந்து 2 hours 15 minutes. 2 hours 15 minutes. அடுத்து zலேருந்து wக்கு இது zலேருந்து wக்கு ட்ராவல் பண்ண டைம் டியூரேஷன் தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு ட்ராவல் பண்ண டைம் டியூரேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ 2 hours + 2 hours என்ன வருது 4 hours. இது வந்து 45 minutes + 15 minutes ஆட் பண்ணால் என்ன வரும் 16 minutes. அப்போ 4 hours இது 60 minutesனா அது என்னது ப்ளஸ் 1 hour. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் 5 hours. ஓகேவா, ஸோ எக்ஸ்லேருந்து இசட் வரையும் இந்த எக்ஸ்லேருந்து இசட் வரையும் ட்ராவல் பண்ணதுக்கான ஹவர்ஸ் எவ்வளோ 2 hours 45 minutesையும் 2 hours 15 minutesையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ hour வருது இந்த டைம் 5 hours வருது. ஓகேவா, அடுத்து டோட்டல் ஹவர்ஸு எக்ஸ்ன்ற டவுனில் ஏறி டபிள்யூன்ற டவுனில் இறங்கியிருக்கான் அதோட அந்த டோட்டல் ஹவர்ஸ் அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ வருது எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 7 hours 55 minutes. எவ்வளோ 7 hours 55 minutes. ஓகேவா, ஸோ டோட்டல் வந்து என்னது 7 hours 55 minutes. இந்த டவுனில் ட்ராவல் பண்ணது 5 hours. அப்போ டோட்டல் ஹவர்ஸ்லேருந்து இந்த டைம் டியூரேஷனை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இசட்லேருந்து டபிள்யூ எவ்வளோ ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாமா. அப்போ 7 hours 5 hours வந்து மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோது 2. அப்போ ரிமைனிங் உள்ளது 2 hours 55 minutes. அப்போ அக்ஷய் என்ன பண்ணியிருக்கான் டவுன் இசட்லேருந்து டவுன் டபிள்யூக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா 2 hours 55 minutes. ஓகேவா, ஸோ 2 hours 55 minutes ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 2 hours 55 minutes ஆப்ஷன் டி. புரியுதா, ஸோ டோட்டல் ட்ராவலிங் டைமை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கணும் அந்த கொடுத்துருக்க 11 AM 65 PMலேருந்து. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு சிட்டிக்கும் ட்ராவல் பண்ணால் அப்படிங்கிற அந்த டைம் டியூரேஷனை ஆட் பண்ணிக்கிட்டு டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைனிங் உள்ள டைம் டியூரேஷன் கிடைச்சிடும். அதுதான் என்னது 2 hours 55 minutes. ஓகே, next question. Question number 28. All the blocks are identical. The height of the table fan is 142 centimeter. Find the height of the top of the highest block from the ground. என்ன கொடுத்துருக்காங்க எல்லா பிளாக்ஸும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பிளாக்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ 5 rows இருக்குது. 5 rowஸில் இங்கே அங்கங்கே நிறைய பிளாக்ஸ் இங்கே 5 blocks இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் லென்த்து ஹைட்டு எல்லாமே. ஓகேவா, the height of the table fan is 142 centimeter. இந்த டேபிள் ஃபேனோட ஹைட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோ மேலே இருக்குது. ஸோ அப்போ டேபிள் ஃபேனோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 142 centimeter. அப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டேபிள் ஃபேன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுது. அப்போ 2 பிளாக்ஸோட ஹைட்டும் ஒரு டேபிள் ஃபேனோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டயக்ராமில். ஓகேவா, ஸோ என்னது height of the table fan is 142 centimeter. Find the height of the top of the highest block from the ground.
கிரவுண்டு இங்கேருந்து இந்த பிளாக்ஸ் இங்கே ஆரம்பிக்குது, இந்த பிளாக்ஸ் வந்து இங்கே முடியுது. இந்த பிளாக்ஸோட டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, கிரவுண்டுலேருந்து டாப் வரையும். அப்போ டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா ஒரு பிளாக்ஸோட ஹைட் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு பிளாக்ஸோட ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேனோட ஹைட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபேன் ஹைட் என்னது 142 சென்டிமீட்டர். 142 சென்டிமீட்டர் எத்தனை பிளாக்ஸ் அங்கே இருக்குது? இங்கே 2 பிளாக்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ 2 பிளாக்ஸ் இதுங்க பாருங்கள், இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். அப்போ 2 பிளாக்ஸோட ஹைட்டும் ஒரு டேபிள் ஃபேனோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது என்னது 2 blocks is equal to 1 table fan. அப்போ 2 blocks is equal to one table ஃபேனோட ஹைட் என்ன 142 சென்டிமீட்டர். அப்போ 1 block is equal to 142 divided by 2. இங்கே இது எப்படி இருக்கிறதா மீனிங்னா 2 into b, bயோட 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி வந்துடும், டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, அப்போ b is equal to 142 divided by 2. நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2. நீ என்ன பண்ணி பாருங்கள் 142 2ன்னு டிவைட் பண்ணி போடுங்க. இந்த மெத்தடும் நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 எடுத்தீங்க அப்படின்னா 2ஓட 1 வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரையும் எடுத்துக்கலாம் 14. ஸோ 1 2s are 2, 7 2s are 14. எகெயின் 2 வந்து போத் ஆர் ஈக்குவல், அதனால் சொல்லலாம் டேபிள் 1 2s are 2. அப்போ ஒரு பிளாக்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது 71 சென்டிமீட்டர். அப்போ 1 பிளாக் வந்து 71 சென்டிமீட்டர்னா இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் பிளாக்ஸு. இது ஒரு பிளாக்கு, அதாவது இது ஒரு பிளாக், அடுத்து இந்த பிளாக் செகண்டு, இந்த பிளாக் தேர்டு, இது ஃபோர்த்து, இது 5. எத்தனை பிளாக்ஸ் இருக்குது 5 பிளாக்ஸ் இருக்குது. அப்போ 5 பிளாக் இஸ் ஈக்குவல் டு 5 into 71. ஓகேவா, ஸோ 5 1s are 5, 5 1s are 5, 5 7s are 35. ஸோ அப்போ 5 பிளாக்ஸோட ஹைட் எப்படி இருக்கும் 355 சென்டிமீட்டர். ஓகேவா, ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா 2 blocks is equal to 142. again 2 blocks is equal to 142. ஒரு பிளாக்கோட ஹைட் என்ன 71. இங்கே ஆட் பண்ணோன்னா 5 blocks, இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணோன்னா என்ன வந்துடும் 355 வந்துடும், 355 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஆன்சர் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் டி 355 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். காலம் 1 காலம் 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 29. ஓகே, காலம் 1 காலம் 2. காலம் 1ல் பாருங்கள் PQR 3 ஆப்ஷன் இருக்குது. காலம் 2ல் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி 1 2 3 இருக்குது. ஸோ காலம் 1ல் P பாருங்கள், பால்ஸ் வந்து 5 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பால்ஸோட வெயிட் இருக்குது. ஓகேவா, ஒரு பால்ஸோட வெயிட்டு 200. 5 பால்ஸோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்குது 200. அப்போ 5 into 200 எவ்வளோ வரும் 1000 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg. அப்போ இங்கே வந்து வெயிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஸ்டோனில் பாருங்கள் எவ்வளோ அந்த ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிற வெயிட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா 1000 கிராம்ஸ். இங்கே பாருங்கள் இது வந்து 500 கிராம்ஸ், இந்த வெயிங் ஸ்டோன் வந்து 500 கிராம்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1000 கிராம்ஸ். அப்போ ஆப்ஷன் பிக்கு எதை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா 2. ஓகேவா, ஆப்ஷன் பிக்கு வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி இங்கே இருக்குது. ஸோ பிக்கு எதை மேட்ச் பண்ணியிருக்காங்க 2. அப்போ பிக்கு நேரம் எங்கே 2 இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும், ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கும், இல்லைன்னா டியாக இருக்கும். அடுத்து ஒன்று செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்யூவில் என்ன ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்பிள்ஸுக்கும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா, சப்போஸ் அல்லது வந்து 100ன்னு கொடுத்துட்டு இன்னொரு ஆப்பிளோட வெயிட் 110 கிராம்ஸ்னு கொடுக்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பிளோட வெயிட்டும் 100 தானே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 100 தான் இருக்குது. எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது பாருங்கள் 3 6 7 8 ஆப்பிள்ஸ் இருக்குது. 3 6 7 8 ஆப்பிள்ஸ். அப்போ 800 கிராம்ஸ். அப்போ 800 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே எங்கே ஸ்டோன் இருக்குது பாருங்கள். இது வந்து 500 கிராம், இது 200, இது 100, இது 800. ஸோ அப்போ ஆப்ஷன் க்யூக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் க்யூக்கு வந்து 3. ஸோ இந்த பிலையும் சிலையும் பாருங்கள் ஆப்ஷன் க்யூக்கு வந்து 3 இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் 1 இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், ஆன்சர் வந்து பியாக தான் இருக்கும். ஓகேவா,
ஸோ எதுக்கும் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ளவர் வேஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர் வேஸில் ஒரு ஃப்ளவர் வேஸுக்கும் வெயிட் வந்து 150 கிராம்ஸ். எத்தனை ஃப்ளவர் வேஸ் இருக்குது பாருங்கள், 2, 4, 6. அப்போ 150 கிராம்ஸ்னால் ஒரு ஃப்ளவர் வேஸோட வெயிட் வந்து 150 கிராம்ஸ்னால் 2 ஃப்ளவர் வேஸோட வெயிட் என்னது 300 கிராம்ஸ். அப்போ 4க்கு 300 + 300 + 300ன்னு வரும். புரியுதா? ஸோ இது ரெண்டும் 300 கிராம்ஸ், இது ரெண்டும் 300 கிராம்ஸ், இது ரெண்டும் 300 கிராம்ஸ். ஓகேவா? அப்போ 3 பேர்ஸ் ஆட் பண்ணால் மொத்தம் என்ன வருதோ 6 ஃப்ளவர் வேஸோட வெயிட் என்ன வந்துடும் 900 கிராம்ஸ். அப்போ 900 கிராம்ஸ் எங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள், இது 500 கிராம்ஸ், இது 200, again 200 கிராம்ஸ். ஸோ 500 + 200 + 200 900 கிராம்ஸ். அப்போ இதோட தேர்ட் ஒனுக்கு இங்கே 1. ஸோ தேர்டுக்கு இங்கே 1 இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தேர்டுக்கு என்ன வந்துடும் ஆருக்கு ஆப்ஷன் என்னது 1. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் question number 30. Amit purchased 2 boxes of mangoes, 3 boxes of chocolates and 2 boxes of candies. ஓகேவா? இந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ரூட்டும் இல்லை சாக்லேட் ஒரு ஐட்டமும் எத்தனை பாக்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The total weight he has to carry home is, அவன் இப்போ வீட்டுக்கு எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் மேங்கோஸ். ஓகே, பாக்ஸ் ஆஃப் மேங்கோஸ்னால் அப்போ 1 பாக்ஸ் ஆஃப் மேங்கோஸ்னு அர்த்தம். பாக்ஸ் தானே இங்கே இருக்குது. அப்போ 1 பாக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மேங்கோ 1150 கிராம்ஸ். அப்போ இங்கே கொஷினில் நமக்கு என்ன இருக்குது, 2 பாக்ஸஸ் ப்ளூரலில் இருக்குது பாருங்கள். அப்போ 2 பாக்ஸஸ் ஆஃப் மேங்கோஸ்னால் என்னது, அப்போ 1150 × 2. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 0, 10, 2 5s are 10, 0, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 3, பேலன்ஸ் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3, 2 1s are 2, 2300. 2 பாக்ஸஸ் ஆஃப் மேங்கோ அப்படின்னா 2300 கிராம்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, 3 பாக்ஸஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். இங்கே சாக்லேட் பாருங்கள், இதுதான் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட். ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து என்னது 950 கிராம். 1 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 950 கிராம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 பாக்ஸஸ். அப்போ 3 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட். ஸோ 950 × 3 அப்படி மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 0, 3 5s are 15, 5 balance 1, 3 9s are 27, 1 28. So 3 boxes of chocolate வந்து எவ்வளோ 2850 grams. ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 1 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் 950 கிராம். அதை நம்மளோட கால்குலேஷனுக்காக என்ன பண்ணணும்னா 1000 கிராம்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ 3 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் அப்படின்னா 3000 கிராம். ஓகேவா? அப்போ 3000 கிராம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டில் ஒரு 50 கிராம் நம்மளாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 பாக்ஸுன்னா 150 கிராம். அப்போ 3000ல் என்ன பண்ணணும் அப்படின்னா 150யை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் எகெயின் நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 2850 கிராம்ஸ். அதுதான் நமக்கு என்னது ஃபாஸ்ட் மெத்தட். ஓகேவா? 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் அப்படின்னா 950 × 3ன்னு மல்டிப்ளை பண்ணுறதை விட 1 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் 950 கிராம்ஸ்னால் 1 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டை நம்ம 1000 கிராமுக்கு நம்மளா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 3 பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து 3000. 3000லேருந்து எகெயின் என்ன பண்ணணும், 50 50 50 அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 2850 கிராம்ஸ் வந்துடும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், 2 boxes of candies. 1 box of candy எவ்வளவு 500 கிராம். அப்போ 2 box of candies, 2 boxes of candy எவ்வளோ 1000 கிராம். ஓகேவா? இந்த 1000 கிராம், இது ஒரு 2000 கிராம், இது ஒரு 2300 கிராம்ஸ். என்னென்ன இருக்கு அப்போ 2300, 2850, அடுத்து 1000 கிராம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணலாமா, 0 5 இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 3 11, பேலன்ஸ் 1 6, 6150 கிராம்ஸ்.
6150 grams இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 6000 plus 150 ஸ்ப்ளிட் பண்ணலாம் 6000 கிராமை நம்ம என்ன சொல்லலாம் 6 kgன்னு சொல்லலாம் ப்ளஸ் இது வந்து 150 grams வந்து கிராம்ஸாகவே இருக்கட்டும் அப்போ ஒன்று ஆன்சரில் 6150 கிராம்ஸ்ன்னு இருக்கணும் அப்படி இல்லைன்னா 6 kg 150 கிராம்னு இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேஜி கிலோகிராம்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க 6 kg 150 grams புரியுதா ஓகே ஓகே குட்டீஸ் இதில் அந்த கன்வர்ஷன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கும் என்னது 100 grams is equal to 1 kg 100 liter is equal to 100 milliliter அப்படிங்கிற அந்த கன்வர்ஷன்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சாப்டர் 5 வந்து சால்வ் பண்ண முடியும் ஓகேவா புரியுதா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் எகெயின் அண்ட் ரிப்பீட்டடாக பாருங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 6 பார்க்கலாம் பாய் டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ் ஓகே ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க பாய்